இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், மகளே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை இதுவரைக்கும் நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உனக்கு வரவே இல்லை. யாரு சொன்னாலும், மகனே, யாரு சொன்னாலும் இல்ல நான் மாற மாட்டேன், நான் மாற மாட்டேன், எனக்கு அப்படி ஏத்துக்க முடியாது. நான் ஏன் ஏத்துக்கணும்? நான் எதுக்கு ஏத்துக்கணும்? நான் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டாதான் நான் வாழ முடியுமா? அப்படின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு கூட யாரோ ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் ரொம்ப பெருசு. நீ வளருவாய், நீங்கள் உயர்வீர்கள், நீ மகிமைப்படுவாய், நீ லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். கர்த்தர் உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்களை, ஜனங்களை கர்த்தர் வர பண்ண போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தினால நீங்க இங்க மட்டும் இல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நிறைய இடத்துல சாட்சியாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் இந்த காரியத்தை நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மனசார ஏத்துக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி ஒரு இருளுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. அந்த இருளை நீங்களே உண்டு பண்ணிடாதீங்க. அந்த இருளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். முதலாவதாக நம்பர் 1, ஆழத்திற்குள்ளே இருள் இருக்கிறது. அப்படின்னா டீப், ரொம்ப ஆழம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், அது வேர்ல்டி விஷயமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனா யார் ஒருவர் சில காரியத்திற்குள்ள ரொம்ப டீப்பா போறாங்களோ, அவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சி, அவர்களுடைய மூளையில இருக்கிற பலத்திற்கு மிஞ்சி, அவர்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மிஞ்சி எதையுமே பார்க்காம நான் ரொம்ப ஆழத்துக்குள்ள போனோம், ஒரு சரிசமம் இல்லாம, அப்படின்னா எதையுமே யோசிக்காம அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முன்னாடி வச்சு, குடும்பம் முன்னாடி இல்லை, பிள்ளைகள் முன்னாடி இல்லை, அந்த ஒரு காரியத்தை மட்டும் ரொம்ப டீப்பா போறவங்க வேதம் சொல்லுகிறது இருளுக்குள்ளே போகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்னா சமநிலை ஒன்று இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 100% தேவனாயிருந்தார். அதே போல 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். மனிதனை நேசித்தார், அவர் ஜெபம் பண்ணினார், அதே நேரத்தில் அவர் தூங்கினார், பிரசங்கம் பண்ணினார், அதே நேரத்தில் அவர் சாப்பிட்டார். இப்படி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் என்ன பண்ணார்னா இந்த பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உனக்கு தூக்கம் வரும்ன்றதை நமக்கு சொல்லி கொடுத்தார், உனக்கு பசி வரும்ன்றதை சொல்லி கொடுத்தார், அதே நேரத்தில் நீ விழித்திருந்து ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார், அதே நேரத்தில் இரவு ஜெபம் அவசியம்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், அதே நேரத்தில் உபவாசம் உங்களுக்கு அவசியம்னு கற்றுக் கொடுத்தார். ஆனா இந்த உலக வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டா, அப்படியே சரி சமமாய், தெளிவாய், நேர்த்தியாய். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இருளுக்குள்ள போயிடக்கூடாது. எதையுமே என்ன பண்ண வேண்டாம்னா நம்ம ஒரு லிமிட், நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அதுக்கு மிஞ்சி நம்ம டீப்பா போகக்கூடாது. அது பிரச்சனையா இருக்கலாம், பாருங்க, கணவன் மனைவியினுடைய விஷயமா கூட இருக்கலாம். நம்ம டீப்பா போனோம்னா சில நேரத்தில் இருளை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. சிலதை ஆரம்பத்திலேயே நம்ம விடணும். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்காக உண்டாக்கி கொள்ளுகிற இரண்டாவது இருள் என்ன அப்படின்னா இந்த யோசனை அப்படின்றது ஒரு மகா பெரிய இருளுக்குள்ளே உங்களை கொண்டு போய்விடும். அதான் நல்லோசனை உங்களை காப்பாற்றும், நல் யோசனை உங்களை வளர்த்தும், நல் யோசனை உங்களை உயர்த்தும். ஆனா அதே நேரத்தில் இந்த யோசனையை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா கையாள தெரியல அப்படின்னா, ரொம்ப யோசிச்சா, சில காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தா, இந்த யோசனை அடுத்து எங்க போய் உங்களை கொண்டு போய் விடும்னா ஒரு வித்தியாசமான ஒரு இருளுக்குள்ளே கொண்டு போய் விடும். அந்த இருளிலே உங்களுக்கு கண்ணு தெரியாது, அந்த இருளிலே முன்னாடி என்ன இருக்கு
இருக்குன்னு தெரியாது. உங்க தரிசனங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு நீங்கள் மரணத்தை விரும்பி உங்க வாழ்க்கையே அப்படி முடிஞ்சு போயிடும். அப்போ இன்றைக்கு இரண்டாவதாக, போன வாரம் இந்த செய்தியை கேட்காதவர்களுக்காக திரும்ப சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய யோசனையினுடைய ஆழத்திற்கு போய் யோசனையை அதிகமாய் செய்து செய்து தயவு செய்து இருள் என்கிற ஒன்றுக்குள்ள போயிடாதீங்க. அதற்கு என்னுடைய சாட்சியோட சேர்ந்து போன வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேருக்கு ஒப்பு கொடுத்தீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தரிலிருந்து கிருபையாய் உங்களை கொண்டு வருவாராக. நம்பர் 3, மூன்றாவது தனிமை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். ஆண்டவர் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரத்தை சில நேரத்தில் ஆண்டவர் தனிமைப்படுத்துகிறார். தனிமைப்படுத்தி தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். ஆனா ஆண்டவரா நம்மளை தனிமைப்படுத்துறதுக்கு பரவாயில்ல. ஆனா எந்த தேவ பிள்ளையும் தன்னை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரொம்ப வித்தியாசமாய் தனிமைப்படுத்தக்கூடாது. ரூம்ல இருந்து வெளியே வராதது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது, யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது, யார்கிட்டையுமே பழகாம இருக்கிறது, யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கும் விருப்பம் இல்லாதது, ஒரே ரூமுக்குள்ள போய் இருட்டு அறைக்குள்ள அடைஞ்சிருக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்கிரீனே பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இருளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தனிமைக்குள்ள போயிட்டீங்கன்னா என்னைக்குன்னாலும் வெரி டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. உங்களை வித்தியாசமான ஒரு இடத்திற்கு கொண்டு போகும். நீங்க அந்த இருளுக்குள்ள போயிட்டு திரும்பி வரவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அந்த இருள் ஒன்று உங்களை தற்கொலைக்கு நேராய் நடத்தும், இல்லை அப்படின்னா பைத்தியத்திற்கு நேராய் நடத்தும். உங்களுடைய மனநிலைமை பாதிக்கப்பட்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாம, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம, நீங்க பிறந்த அந்த நோக்கம் உங்களை விட்டு ஒன்றும் இல்லாம போகும். அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வசனத்தை நான் தியானிச்சு நேற்றைய தினத்தில் இன்றைக்கு ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் அடுத்த ஒரு 3 விதமான இருள்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வச்சார். அப்படின்னா இந்த 3 இருளுக்குள்ளேயும் ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்துடக்கூடாது, சீக்கிரமா நீங்க அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றத என் இருதயத்துக்குள்ள வச்சு இன்றைக்கு இந்த ஜெபம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இருளில் இருந்து நம்ம வெளியே வரணும்னா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்திலே உள்ள ஆமென், அந்த தேசத்தையும் நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். நீ இந்த யோர்தானை கடந்து போவது இல்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றான். ஆண்டவருடைய பிள்ளையே, 4வது ஒரு இருளை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மோசையை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிஞ்சு கொண்டு ஆபத்துக்களுக்கெல்லாம் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே ஆண்டவர் இப்ப வைக்கிறார். இப்பொழுது மோசையை 40 வருடங்கள் மீதியான் தேசத்தில் இருக்கிறான். ஆண்டவர் திரும்ப அவனை போய் சந்திக்கிறார். சந்திக்கும் போது இந்த மனுஷன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் போக மாட்டேன், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு பேச தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனை விடல. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உன்னை இந்த நோக்கத்திற்காக நான் இந்த இடத்துல கொண்டு வரல, நீ சும்மா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதுக்காக உன் மேல திட்டம் இல்லை, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரக்கூடிய திட்டத்தை உன் மேல வச்சிருக்கிறேன். நீ இந்த இடத்துல இருக்க கூடாது, இனி இந்த இடத்துல உன்னை இருக்க வைக்க மாட்டேன், உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பொறுப்பை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவரே ரொம்ப அழகா அவனை கூட்டிட்டு வர்றார். சோ
அந்த கானானை குறித்த ஒரு பெரிய தரிசனம் இல்லை, கானானுக்கு போக வேண்டான்னே முடிவெடுத்துட்டாரு. ஆனா திரும்பவும் அந்த ஆசையை கர்த்தர் அவனுக்குள்ள வச்சார், அந்த விருப்பத்தை அவனுக்குள்ள வச்சார். இப்போ அதற்கு நேராக ஜனங்களை அப்படியே கூட்டிட்டு போகும்போது ஒரே ஒரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் மோசையை எப்பவுமே டென்ஷன் படுத்துவாங்க. அது வழக்கம். மோசையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அப்படின்னா சண்டையும் போடுவாங்க. ஆனா அதே நேரத்தில் மோசையை விட்டுற மாட்டாங்க. மோசையை ரொம்ப பிடிக்கும், வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் மோசைக்கு விரோதமா என்னென்ன எடக்கு பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, ஆனா விட்டு தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள். ஏன்னா மோசையை ஜனங்கள் தப்பு பண்ணும்போது அந்த ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னை விட்டுரு, இந்த ஜனங்களை நான் நிக்கிரகம் பண்றேன், ஒன்ன நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு ஆண்டவர் சொல்லும் போது, இல்ல இல்ல ஆண்டவரே, அப்படி இருந்தா ஜீவ புஸ்தகத்திலிருந்து முதல்ல என் பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றவன் தான் இந்த மோசே. எல்லாரையும் எப்படியாவது கொண்டு போய் கானான் சேர்த்துறணும், எப்படியாவது கொண்டு போய் கானான் சேர்த்துறணும், அந்த ஒரு தரிசனத்தோடு முன்னாடி வச்சவன் இந்த ஜனங்கள் கோபப்படுத்துறதுனால ரொம்ப கோபமாகி கண்மலையை பார்த்து பேச சொன்ன கண்மலையை பார்த்தா அடிச்சிருவான். உடனே அங்கேயே ஆண்டவர் சொல்லுவார், இல்ல நீ கானான் தேசத்துக்குள்ள நீ போக மாட்டேன்னு சொல்லுவாரு. அதற்கு பிறகு இப்போ யோர்தானுடைய பக்கத்துல வரும்போது திரும்பவும் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான், ஆண்டவரே எப்படியாவது இரக்கம் பாராட்டி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி நான் அந்த கானான் மட்டும் நான் போயிடுறேனே, ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான், என்னை கொண்டுட்டா கூட பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றாருன்னா, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீ பேசாத மோசே, இதை பற்றி நீ பேசாத, வேற ஏதாவது பேசணுமா பேசு, வேற ஏதாவது சொல்லணுமா சொல்லிக்கோ, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா அதெல்லாம் பண்ணு, ஆனா உன்னை கானான் தேசத்திற்குள்ள போகிற அந்த விஷயத்தை பற்றி இனி பேசாதேன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அத்தனை நாட்களும் அந்த கானான் தேசத்திற்காக தாகத்தோட இருந்த அந்த மோசே, வேதம் சொல்லுகிறது அமைதியானான். அதற்கு பிறகு அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரோட பேசல, அதற்கு பிறகு அவன் சண்டை போடல, அதுக்கப்புறம் கோலை தூக்கி அவன் வீசல, இனி நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், இதுக்கு தான் இவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்தீங்களா, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, என்னை இங்கேயே கொண்டுருங்க அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்லல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வேதம் சொல்லுகிறது, அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டான். நம்பர் 4, 4வது ஒரு மிகப்பெரிய இருள் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நிறைய பேர் தனக்காய் கொண்டு வருகிற இருள் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற சில காரியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா கணவன் மனைவி நீங்க பிரிஞ்சிருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அந்த வேலையை விட்டு நீங்க வந்துருவீங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். நீங்க அதை சரியா ஏற்றுக்கொள்ளலைன்னா இந்த உலகத்துல நீங்க நேர்த்தியாய் வாழ முடியாது. உங்க உலகத்தினுடைய வாழ்க்கை இருளாய் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தை கூட நான் பார்க்குறேன், அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப இருளாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், ஏன் இப்படி வாழணும்? இந்த காரியத்திற்கு, இந்த இருளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனால வெளிச்சத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னா வாழவே முடியாது. உங்களுடைய பலவீனத்தை, எடுக்க முடியாத சில பலவீனத்தை, மாற்ற முடியாத சில காரியத்தை, மாற்ற முடியாத சில குணங்களை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஆமென் சொல்லுங்கள் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை பல ஆண்டுகளாக நீங்க ஜெபம் பண்ணலாம்,
பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ள போல ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். மகளே, இதுதான் உனக்கு நான் நியமிச்சது. மகனே, இதுதான் உனக்கு நியமிச்சது. இது உனக்கு இருக்கும்பா. ஆனா இது உன்னை உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானுடைய தூதன். இது உன்னை ஒண்ணும் பண்ணாது. இது உன்னுடைய ஊழியத்தை தடை பண்ணாது. இது உன்னுடைய சாதனையை தடை பண்ணாது. ஆனா எப்ப அப்படின்னு சொன்னா, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இந்த பிரச்சனை உங்களுக்கு என்னவா இருக்கும்னா, ரொம்ப கடினமான பாதையா இருக்கும், இருளான பாதையா இருக்கும். நிறைய பேர் இந்த பாதையிலே நீங்கள் கடந்து போகிறீர்கள். என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது வேதம் சொல்லுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் போல இந்த இடத்துல உண்டாகுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா அவர் சுமக்க போகிற பாடு ரொம்ப பெரிய பாடு. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதை விரும்பி கையில எடுத்துதான் ஆகணும். அப்போ அந்த மனசு, உடம்பு 100% மனுஷனா இருக்கிறார்ல, அந்த உடம்புல உள்ள பலவீனம். அப்பொழுது ஒரு தேவ தூதன் அவரை தேற்றுகிறார். ஆனா அந்த பாத்திரத்தை அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, விரும்பி ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகத்தான் இத்தனை ஆயிரம் பேர் இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த பாடுகளை நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த நிந்தையை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த அவமானத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவரோடு பாடுகளை சகிப்போமே ஆனால் அவரோடு ஆளுகை செய்வோம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், மகளே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை இதுவரைக்கும் நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உனக்கு வரவே இல்லை. யாரு சொன்னாலும், மகனே, யாரு சொன்னாலும் இல்ல, நான் மாற மாட்டேன், எனக்கு அப்படி ஏத்துக்க முடியாது. நான் ஏன் ஏத்துக்கணும்? நான் எதுக்கு ஏத்துக்கணும்? நான் அந்த மாதிரி ஏத்துக்கிட்டா தான் நான் வாழ முடியுமா? அப்படின்ற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு கூட யாரோ ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் ரொம்ப பெருசு. நீ வளருவாய், நீங்கள் உயர்வீர்கள், நீ மகிமைப்படுவாய், நீ லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். கர்த்தர் உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்களை, ஜனங்களை கர்த்தர் வர பண்ண போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தினால நீங்க இங்க மட்டும் இல்ல, யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நிறைய இடத்துல சாட்சியாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் இந்த காரியத்தை நம்ம எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, மனசார ஏத்துக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க, எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க, எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க. நான் ஏற்றுக்கொள்ளாம நான் இருளுக்குள்ள போயிடக்கூடாது. நான் ஏற்றுக்கொள்ளாம நான் இருளுக்குள்ள போயிடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு எப்படியாவது என்னுடைய மனசை நீங்க மாத்துங்க ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நான் இன்னைக்கே அப்படிதான் நினைச்சிட்டு வந்தேன், இனி வாழ மாட்டேன், இனி தூக்கி போட்டுருவேன், இனி எனக்கு தேவை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே அவ்வளவு பெரிய பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியுமானால், அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள் ஒரு மகிமையாய் மாறுமானால், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த காரியம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வர போகிறது. சொல்லுங்க, கைகளை எல்லாரும் உயர்த்தி. விசேஷமாய் வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. நியூவா மேரேஜ் ஆன பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. யார் இந்த பாதையில, இந்த ஓனர் என்ன திட்டுறதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது பாஸ்டர், இந்த மேனேஜர் என்ன சத்தம் போடுறது என்னால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது பாஸ்டர், நான் என்ன அவ்வளவு குறைஞ்சவனா, இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, என்னால முடியல, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இல்ல, நீங்க சில காரியத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களை அது இருளுக்குள்ள உங்களை கொண்டு போகும். அது உங்களை
வாழ விடாம ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏசப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, ஆமென் ஆமென், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக. கைகளை உயர்த்தி சத்தமாய் போட்டோ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு இருளிலே போகாமல் ஒரு பலன் தருவார். என்ன பலன் தருவார் அப்படின்னு சொன்னா, ஹல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன். பாருங்க, திருமணமான பிள்ளைகள் நிறைய பேர் கணவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர் ஒரு ஊர்ல வேலை செய்வாரு, இவங்க தன்னுடைய வீட்டில் இருப்பாங்க. போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமானது தான். பாஸ்டர், நான் என்ன பண்றது, என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாருங்க, நான் இதற்கு முன்பாக இருந்த ஒரு திருச்சபையில் ஒரு வாலிப தங்கச்சி ரொம்ப அழகா பாட்டு பாடுவாங்க, ரொம்ப நல்லா ஊழியம் செய்வாங்க. என்னுடைய கண்களால் பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய ஊழியத்தை. அழகா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, எங்கன்னா USA அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை வந்துச்சு. அந்த அமெரிக்காவில் மாப்பிள்ளை வந்த உடனே அவங்க என்னன்னா சர்ச்சில் சாட்சி எழுதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எனக்கு அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது, கர்த்தர் எல்லா திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தினாரு. அப்போ பாஸ்டர் அந்த சாட்சியை வாசிக்கும் போது சொல்றாரு, இந்த பாப்பா உங்களுக்கு தெரியுமா, எல்லா ஊழியத்திலையும் அவங்க இருக்கிறாங்க தெரியுமா, ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. உடனே எல்லாரும் நல்லா கை தட்டுனாங்க. அவருடைய திருமணம் கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான இடத்துல வச்சு ரொம்ப அழகா கிராண்டா நடந்துச்சு. இந்த பிள்ளை சந்தோஷத்தோட கிளம்பி அமெரிக்காவுக்கு விசா எல்லாம் கிடைச்சி இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போறாங்க. சந்தோஷம், கைத்தட்டல், ஒரு துக்கம் கூட இல்லை. அம்மா அழுறாங்க, சந்தோஷத்துல அழுறாங்க, இவங்க அழுறாங்க, சந்தோஷத்துல அழுறாங்க. ஆனா அமெரிக்காவில் போனதுக்கு பிற்பாடு வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவில் நிறைய வீடுகள் தனி வீடுகளா இருக்கும். இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வீடு தனியா ஒரு வீடு. அப்போ பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனா அந்த அமெரிக்காவினுடைய இங்கிலீஷ் பெருசா தெரியாது. அதனால யார்கிட்டையுமே பழக முடியல. இப்படியே வீட்டில் உட்கார்ந்து இந்த சூழ்நிலையை அவர்களால் ஏத்துக்கவே முடியல. அவருடைய கணவனார் சொல்றாரு, சரி வீட்டிலேயே நீ உட்கார்ந்து இருக்காத, என் கூட வேணா நீ ஆபீஸுக்கு கிளம்பி வந்துரு, நீ ஒரு சின்ன வேலையை நீ பாரு, நம்ம 2 பேரும் முடிச்சுட்டு வந்துருவோம்னு சொன்னா, அதுக்குள்ள இவங்க ரொம்ப யோசிச்சு சிக்காயிட்டாங்க. அப்படியே அந்த சூழ்நிலையை ஏத்துக்காம நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோம், நம்ம லைஃப் இப்படி ஆயிருச்சு, நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோம், நம்ம அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேன், என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது, ஏன்னா எத்தனை வருஷம் நான் இருக்க முடியும், நீங்க இருக்கிற 7 வருஷத்துல நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையை ஏத்துக்காம இருந்ததுனால ஒரு மிக சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 4 years 4 வருஷத்துல இங்கிருந்து அழகாய் ரொம்ப ஆசீர்வாதமான போன பிள்ளை அங்கிருந்து என்ன வந்துச்சுன்னா வெறும் பாடி மட்டும்தான் வந்துச்சு. இறந்து போய் அவளை பாடி அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலை அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா ஏத்துக்க முடியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் மரணத்தை நான் சொல்லல, நீங்க ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்குங்களேன். சில நேரத்துல கணவனாரை குறிச்சு இந்த பொண்ணுக்கு ரொம்ப பெருசா கொண்டு வருவாங்க. ஏங்க நீங்க குடிப்பீங்களா, ஏங்க நீங்க சிகரெட் அடிப்பீங்களா, ஏங்க நீங்க சினிமா பார்ப்பீங்களா, ஏங்க நீங்க இந்த மாதிரி ஆளா எனக்கு தெரியல. அதே போல மனைவியை பார்க்கும்போது, ஏமா நீ இந்த மாதிரி பேசுற ஆளா, நீ இவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியலையே, உன் பழக்க வழக்கம்லாம் இவ்வளவு மோசமா இருக்குது. சில நேரத்துல இந்த ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு இருதயம் மறுக்கும் பாருங்க. நம்ம யாரு பாதிக்கப்படுவா அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க. யோசேப்புக்கு தெரியாத வீடு, அறியாத பாஷை, அந்த இடத்துல அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே, நீர் இந்த வீட்டிற்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இருக்கணும், இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் இந்த காரியத்தை செய்யறது, நான் ஒன்றும் பண்ணல. அங்கிருந்து சிறைச்சாலையை எப்படி என்னால ஏத்துக்க முடியும், நான் என்ன தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் சிறைச்சாலை?
ஆனா வேதம் சொல்லுகிறது யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், நான் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாம இருட்டுக்குள்ளேயே வாழ்றதை காட்டிலும் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சூழ்நிலையை நான் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் இருக்கும்போது என்ன வேலையை செய்தானோ அதே வேலையை தொடர்ந்து செய்தான். ஒன்று கூட அவன் மாறல. அவனுடைய அபிஷேகத்தை யாரும் எடுத்து போக முடியல. அவன் சோர்வு அடையல. அவன் கட்டி போட்டது மாதிரி இருக்குல்ல. கர்த்தர் அதே தேசத்தில் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை கர்த்தர் தான் அனுமதித்திருக்கிறார். சகோதரனே, ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். சகோதரியே, ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை எதிர்த்து நிற்காதே. இந்த சூழ்நிலையை விட்டு ஓடாதே. இந்த சூழ்நிலையிலே தவறான முடிவுகளை எடுக்காதே. இந்த சூழ்நிலையிலே இருளுக்குள்ள போகாத. உங்களை தடுத்து நிறுத்துறதற்காகத்தான் இந்த ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. யாரோ ஒருத்தர ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, யாரோ ஒருத்தர ஆண்டவர் தடுத்து நிறுத்துறாரு. ஏற்றுக்கொள்ள முடியாததுனால நீ தவறான முடிவுகளை எடுக்கிறாய். மகனே, மகளே, நீ தவறான முடிவை எடுப்பதற்கு பிசாசு உன்னை உந்தி தள்ளுறான். பிசாசு உன்னை அதற்கு நேராய் தள்ளுகிறான். கர்த்தர் உனக்கு முன்பாக சிலுவை காட்சியை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு அக்கிரமத்தும் செய்யாதவர், பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன், அவர் உங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டாரே. ஆனால் நீங்களும் நானும் இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டால் மிகுந்த பலனை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்த்து பட விடுவதாக. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இருந்த அந்த மகிமை, அந்த மகிமை இப்போ ஏசப்பா, அது உமக்கு சித்தமானதா இருக்குமானால், அது உம்முடைய காரியமா இருக்குமானால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இப்போ எங்களுக்கு தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாதையை மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். இந்த சூழ்நிலையை நான் மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன். இந்த அவமானத்தை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நிறைய பேரோட ஆண்டவர் தெளிவா கர்த்தர் பேசுறாரு. உங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். சொல்லுங்க, கையை உயர்த்தி அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த தாமதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பா, எனக்கு தாங்க. இந்த தாமதத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை இப்பொழுது நீர் எனக்கு கட்டளை இடுவீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களால் தான் முடியும். நீங்க ஜெபிக்க ஆண்டவர் வந்து அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் உன்னுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால்
வாதித்தார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இருளை அவர் சந்திக்கிறார். அப்படின்னா இந்த ஆபிரகாம் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. வேதம் சொல்லுது, சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற அந்த 3 ராஜாக்களையும் ஜெயித்து வரும்போது அந்த சோதோம் கொமோராவினுடைய ராஜா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க, ஆனா பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க வச்சுக்குங்க. ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, நான் பொருளுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் கிடையாது. ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று சொல்லாதபடிக்கு நான் வந்து உன்னுடைய செருப்பினுடைய வார் கூட நான் எடுக்க மாட்டேன்ப்பா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு நீ எதுவுமே தர வேண்டாம், நீ ஒன்றும் என்ன உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, என்னை கர்த்தர் உயர்த்தினா போதுமானது, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்ன ஆண்டவர் உயர்த்துவார். இதுல ரொம்ப கிளியரா இருந்தவர் அப்படிதான். ஆனா இவர் தான் போய் அந்த போரை முடிச்சாரு, இவர் போய் தான் ஜெயிச்சுட்டு வந்தாரு, இவருடைய ஆட்களை வச்சுதான் அந்த யுத்தம் நடந்துச்சு. இவருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் தக்க ஆசீர்வாதம் தான், இவர் வாங்குறதுல ஒன்றும் தவறல்ல. ஆனா அந்த தான் ஜெயித்த அந்த ஆசீர்வாதத்தையே வாங்காம பொருட்கள் மேல ஆசை இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னா ஆபிரகாம். அதே போல லோத்தும் ஆபிரகாமும் இருக்கிற இடத்துல வாக்குவாதம் வரும்போது, வேலை செய்யறவங்களுக்குள்ள சண்டை வரும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா இடமும் வனாந்தரமா இருக்குது, ஆனா சோவாருக்கு போகிற வழி மட்டும்தான் அங்க மட்டும்தான் ரொம்ப செழிப்பா இருக்குது. ஆனா அவர் என்ன பண்ணலன்னா, நீ செலக்ட் பண்ணுக்கப்பா, அந்த நல்லதா அவன் செலக்ட் பண்ணும்போது ஒன்றுமே அவர் சொல்லல. சரிப்பா, நீ செலக்ட் பண்ணிட்டல, நீ போயிருப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த வனாந்தரம் போதும். அப்போ அந்த அளவிற்கு மனசுல இன்னொருத்தருடைய பொருளையோ இன்னொருத்தருடைய ஆசீர்வாதத்தையோ வாங்க வேண்டான்னு சொல்ற ஒரு மனுஷன் இந்த இடத்துல தன்னுடைய மனைவியின் நிமித்தமாய் வருகிற ஆடுகள் மாடுகள் ஆசீர்வாதத்துல அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? என்ன அதை ஏத்துக்கிட்டு இருப்பாரா? அது எனக்கு வேணும்னு சொல்லி இருப்பாரா? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, இவனை கொன்றுவாங்களோன்ற ஒரு பயம். என்னை கொன்றுவாங்களோ, என்னை வந்து என்னுடைய மனைவி வந்து அழகா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவளை எடுத்துட்டு என்னை கொன்றுவாங்களோ, இந்த ஒரு காரியத்திற்காக அவரால் உண்மையை பேச முடியல, எதிர்த்து நிற்க முடியல, என் மனைவின்னு அவருக்கு சொல்ல முடியல, இந்த இதெல்லாம் எனக்கு வேணாயா அப்படின்னு எதிர்த்து நிற்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கொன்றுவாங்களோன்ற ஒரு பயம் அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. நம்பர் 5, 5ஆவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற இருள் என்ன தெரியுமா? இருள் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், தேவையில்லாத ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமயிர் ஆகிலும் உங்களுக்கு கீழே விழாதுன்னு தெரியும். 10 வருஷம் தாண்டி என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு இன்னைக்கு நம்ம எப்படி பயப்படலாம்? நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சு இன்னைக்கு எப்படி பயப்படலாம்? ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க வந்து ஒரு இருளுக்குள்ள சிக்கக்கூடாது, நீங்க ஒரு இருளுக்குள்ள சிக்கக்கூடாது. என்ன இருளுக்குள்ள சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, பயம் என்கிற இருளுக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். இந்த பயத்தை மட்டும் உங்களுக்குள்ள நீங்க வளர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சிருங்களேன், இந்த பயத்தை மட்டும் நீங்க கொண்டு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பயம் வந்து உங்களை எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் கொண்டு போயிடும். இந்த பயம் உங்களை அழிச்சிடும். இந்த பயம் உங்களை எதுலையுமே கிரியை செய்ய விடாது. அதற்காக சங்கீதக்காரன் சொல்லுகிறார்ல, கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். என்னை எல்லா பயத்திற்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்க மாட்டார், உங்களுக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் தருவார்.
இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்களுக்குள்ள ஒரு புது தைரியம் வரும். இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். உங்க வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். யாரெல்லாம் பயத்தினுடைய பிடியிலே சிக்கி இருந்து பயந்து பயந்து வாழ்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களை தொட முடியாது. இதுவரையிலும் நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவார். இதுவரையிலும் கொடுத்தவர் இனியும் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் பயப்படக்கூடாது. பயம் என்கிறது ஆரம்பிச்சு உங்களை ஒரு மிகப்பெரிய இருளுக்குள்ள தள்ளிரும். அதற்கு பிறகு பயத்திலிருந்து வெளியே வர்றது அப்படின்றது யாராலும் அதை செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியத்திற்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை அப்படின்னா வேக்சின் வச்சு தடுக்கலான்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் உலகத்தில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு காரியம் என்னன்னா, பயத்திற்கு யாரும் ட்ரீட்மெண்ட் தர முடியாது. பயத்திற்கு ஒருவராலையும் மாத்திர மருந்து கொடுக்க முடியாது. ஒரு பயப்படுகிற மனுஷன் அவனாத்தான் பயத்திலிருந்து வெளியே வரணும். அந்த மனுஷன் மட்டும்தான் பயப்படாம இருக்கக்கூடாது. உங்க பயத்தை நீங்க வளர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அதற்கு மாறாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிர்வாணியாய் நம் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தோம், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்க பயப்படாதிருங்கள், நீங்க பயப்படாதிருங்கள். இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? உங்க சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிச்சிருவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இந்த இருளுக்குள்ளே போகாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவாராக. பிள்ளையை குறித்து பயப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணுனா போதும். நம்ம ஜெபத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்கிறவர். ஜெபத்திற்கு பதில் வரும். ஆமென். எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, அப்பா எனக்கு அந்த கிருபை இன்னைக்கு வேணும்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்க தோல்வியை குறித்து பயப்பட வேண்டாம். நீங்க நினைச்சது நடக்காததை குறித்து பயப்பட வேண்டாம். ஒரு வழி பிசாசு அடைச்சா, ஒரு வழியை சத்ரு அடைத்து போட்டா, உங்களுக்காக 7 வழியை அப்பா திறப்பாரு. நீங்க போகிற பாதை அடைக்கப்பட்டிருந்தா உங்களுக்காக இன்னொரு பாதையை ஏசப்பா திறப்பாரு. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி, நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட போவது இல்லை, பயப்பட போவது இல்லை. வேகமா ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்க இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தின் ஞானத்தினால் தேற்றி கொண்டு இருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளால் சகல வகை கன்னி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடுகள் முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன்.
எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன். என்னுடைய ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிற்கும் எனக்கு வந்த பலன். அடுத்த வசனத்தை கூட ஆமென். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலவுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. இது யார் எழுதுறா? யார் எழுதுகிறா? சாலோமோன். இந்த சாலோமோன் வேதம் சொல்லுது நிறைய கல்யாணம் பண்ணினான். அவனுக்கு அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கல்யாணம் பண்ணினான். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு தாண்டின உடனேயே இந்த சாலோமோன் என்ன ஆயிட்டார்னா ரொம்ப பலவீனமான மனுஷனா மாறிட்டாராம். அவருடைய கைகள் எல்லாம் ரொம்ப தளர்ந்து போயிருச்சாமா. அவருடைய உடம்புல ரொம்ப ஷிவரிங் அதிகமாயிருச்சாமா. ஆனா அவனுடைய தகப்பனார் அதோனியா ராஜாவாகிறேன்னு சொல்லும் போது இவர் ரொம்ப வயசானவரா இருக்காரு. ஆனா அதோனியா ராஜாவாகிறான்னு சொன்ன உடனே படுக்கையை விட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து, யாரது ராஜாவாகிறது? என் பையனை கூப்பிடுங்க, சாலமோனை கூப்பிடுங்க, என் கழுதையின் மேல ஏற்றி அவனை உட்கார வச்சுட்டு இவர் பிளஸ் பண்ணுங்க, இவர் ஜெபம் பண்ணுங்க, இவர் ஆராதனை நடத்துங்க அப்படின்னு ப்ரோக்ராம் லிஸ்ட் மொத்தமும் போட்டு அனுப்புறாரு வயசான வரைக்கும். ஆனா இந்த சாலமோன் இப்ப வாசிச்சோம்ல, எல்லாம் 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 அவ்வளவு எல்லாத்தையும் பண்ணினாரு. ஆனா ஒரே ஒரு இருளுக்குள்ள அவர் மாட்டிட்டாரு. ஒரு இருளுக்குள்ள மாட்டிட்டாரு. என்ன இருள் அப்படின்னு சொன்னா, அடிமைத்தனம், அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இருட்டு. அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இருட்டு. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாது, நீங்க தரிசனத்துல ஓட முடியாது, நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு நீங்க டிசைட் பண்ண முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருட்டுக்குள்ள அவனை கொண்டு போறது என்ன தெரியுமா? நம்பர் 3, ஆறாவதாக, ஒரு மனுஷன் அடிமைத்தனத்தில் இருப்பானால் அந்த அடிமைத்தனம் அந்த மனுஷனை எங்க கொண்டு போகும் அப்படின்னு சொன்னா, டார்க்னஸ், இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும் பிரதர், இருட்டுக்குள்ள கொண்டு போயிடும். உன்னுடைய ஏற்கனவே நிறைய வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை நிறைய மொபைல் எங்க கொண்டு போயிடுச்சு தெரியுமா? இருட்டுக்குள்ள கொண்டு போயிருச்சு. அவன் எங்க தேடுறான் தெரியுமா? இருட்டை தான் தேடுறான். அடைஞ்சிருக்கிற ரூமை தேடுறான், லைட் இல்லாத ரூமை தேடுறான். எந்த இடம் மறைவா இருக்குது, எந்த இடம் யாருக்கும் தெரியாம இருக்குது, இந்த மாதிரி இடத்தை நிறைய பேர் தேடுறாங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க வெளிச்சத்துல இருக்க வேண்டியவங்க, நீங்க எல்லாருக்கும் முன்னாடியும் பிரகாசிக்க வேண்டியவங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற தரிசனம் எவ்வளவு பெருசு, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து எவ்வளவு பெருசு, நீ எவ்வளவு விதமாய் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆனா இந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு, இந்த விஷயத்திற்கு நீங்க அடிமையானீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்ஷன் ஆகி வச்சிருக்கீங்க தெரியுமா? நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க வர முடியாதுன்னா, நீங்க என்னதான் பாடுபட்டாலும், நீங்க என்னதான் உழைச்சாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய டேலண்ட் இருந்தாலும், நான் சொல்றேன், உங்களால வளர முடியாது பிரதர், உங்களால வளர முடியாது சிஸ்டர், வளர முடியாது. அடிக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனால வெளிச்சத்துல நடக்க முடியாது. அது இருட்டு தான், அது இருட்டு தான். ஆனால் நான் நம்புறேன், இந்த 100 days ஜபத்தில் அதை குறித்த ஒரு வெறுப்பை ஆண்டவர் உனக்கு தருவார். அந்த பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பை ஆண்டவர் தருவார். அந்த அசுத்தத்தை குறித்த ஒரு வெறுப்பை ஆண்டவர் தருவார். உன்னுடைய சரீரத்திலிருந்து, சிந்தையிலிருந்து கர்த்தர் முற்றிலுமா அதை எடுத்து போட்டு, நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா, நீ கொஞ்சம் ஒப்பு கொடுத்துட்டேன்னா, நீ வெளியே வர்றதுக்கு ஏசப்பாட்ட கெஞ்சின அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன், அவரால் விடுதலையாக்க முடியாத அடிமைத்தனம் என்று ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை பிரதர். கர்த்தர் உங்களை நிச்சயமா கொண்டு வருவார். ஆண்டவரால் உங்களை கொண்டு வர முடியும். உங்களை அதிலிருந்து கொண்டு வர்றதற்காக ஆண்டவர் எதை வேணும்னாலும் உங்களுக்காக செய்வார்.
எதை வேணும்னாலும் உங்களுக்காக செய்வார். ஆண்டவருக்கு நீங்க முக்கியம், ஆண்டவருக்கு நீங்க அவசியம். நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆண்டவரே இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஆண்டவரே இது எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க, ஆண்டவரே இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும்னு நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தையை நீங்க சொல்லாத பட்சத்துல அதிலிருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது. அதுல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுகிற வரைக்கும் நீங்க அதிலிருந்து விடுதலை ஆக முடியாது. வாலிப தம்பி தங்கச்சி, நீ அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னா, அடிக்ட்ல இருந்து வெளியே வரணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்ஜாய் பண்ணக்கூடாது. அந்த பாவத்துல நீ என்ஜாய் பண்ணனா நீ எப்படி அதுல இருந்து வெளியே வர முடியும்? அதுல நீ சந்தோஷமாயிட்டன்னா நீ எப்படி வெளியே வர முடியும்? அது உன் மனசாட்சியை குத்தணும், அது உனக்கு வருத்தமா இருக்கணும், ஐயோன்னு நீ அழணும், நீ ரொம்ப கெஞ்சணும். ஏசப்பா இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தூக்கி எடுங்கன்னு நீ ஆண்டவரிடத்துல உதவியை நீ கேட்கணும். அப்படி கேட்காத பட்சத்துல அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வரவே முடியாது. ஆனால் அடிமைத்தனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். ஆமென். சிம்சோன் வெளிச்சத்துக்கு முன்னாடி இருக்கிறது மாதிரி நினைச்சான். கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே வெளிச்சமா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சுன்னா இருளுக்குள்ள போயிட்டே இருந்துச்சு. அவனுக்கு தெரியல, கண்ணுல எல்லாம் தெரியுதுன்னு நினைச்சிட்டான். ஆனா தாண்ட தாண்ட கடைசியில எதுவும் இருளாயிருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனம் அவனுடைய வெளியில இருக்கிற பார்வையும் அவனுக்கு குறைச்சிருச்சு. பிரதர் சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல எச்சரிக்கிறாரு. மகனே, நீ இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாத ஒரு இருள் ஒன்ன மூடி இருக்குது. அது யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. உனக்கு முன்னாடி எல்லாமே வெளிச்சமா இருக்குது, ஏன்னா உன் கண்ணு தெளிவா இருக்குது, உன்னை பார்க்கிறவங்களுடைய கண்ணு தெளிவா இருக்குது. ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒரு இருள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்குது. அந்த இருள் கண்டினியூ ஆயிருச்சுன்னா, இந்த அடிக்ஷன்ல நீங்க வெளியே வரலன்னா அந்த இருள் எங்கேயும் தொற்றும். அப்படின்னா வெளியில இருக்கிற எல்லாரும் உன்னை இருளாய் பார்க்கிற அளவிற்கு உங்களுக்கு மாறிடும். அதனால நம்பர் 3, எதுல இருந்து வெளியே வரணும்னா இந்த இருளிலிருந்து கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க, ஒரு 10 டைம் சத்தமா சொல்லுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய். திரும்ப திரும்ப சொல்லுங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பிரேயர் முடிகிற வரைக்கும் இந்த 6 காரியத்திற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் இந்த ஜெபத்துல நீங்க ஒப்புக்கொள்ளணும். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுத்தார், நிறைய பேரை இருளிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போறாரு. நீங்க இந்த இருட்டிலிருந்து வெளியே வந்துதான் ஆகணும். நான் நம்புறேன், நட்சத்திரம் உங்களுக்காக காத்து இருக்குது. கடற்கரை மணலை போல கர்த்தர் உங்களை பெருக பண்ண போறாரு. இந்த இருளிலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா போதும், உங்க எதிர்காலத்தினுடைய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக எந்த இருளிலிருந்து வெளியே வரணும்னா டீப், ஆழம், அந்த இருளிலிருந்து வெளியே வரணும். நம்பர் 2, இரண்டாவது யோசனை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். யோசனை என்கிறது மிகப்பெரிய இருள். நம்பர் 3, மூன்றாவது தனிமை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். நம்பர் 4, நாலாவது ஏற்றுக்கொள்ளாமை என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். நம்பர் 5, ஐந்தாவது பயம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். நம்பர் 6, ஆறாவது அடிமைத்தனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். இந்த இருளை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்க பிரகாசிக்கிற சுடராய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று ஸ்பெஷலா ஒவ்வொன்றுக்காக நான் இப்போ நம்ம 3 காரியத்திற்காக, ஏற்கனவே போன வாரம் அந்த 3 காரியத்திற்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஸோ இன்றைக்கு சொன்ன இந்த 3 காரியத்திற்காக உங்களுக்கு ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 1, முதலாவதாக கவனிங்க. முதலாவது எல்லாரும் என்ன கவனிங்க? பாஸ்டர், நீங்க சொன்ன அந்த முதலாவது பாயிண்ட் எனக்காக தான். என்னால என்ன பண்ண முடியலன்னா, என்னால அக்செப்ட் பண்ண முடியல, என்னால ஏத்துக்க முடியல பாஸ்டர், என்னால ஏத்துக்க முடியல.
நான் எப்படி ஏத்துக்கிறது? இது நடக்காதுன்னு எனக்கு தெரியுது, இது நான் தேவையில்லாம நான் ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்ன பண்ண முடியலன்னா, இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல, என் பிள்ளையை என்னால் இந்த விஷயத்துல ஏத்துக்கவே முடியல, என் கணவனார் இந்த விஷயத்துல என்னால் ஏத்துக்கவே முடியல, என் மனைவியை இந்த விஷயத்துல என்னால் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்றவங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த காரியம் வந்து அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் எப்படி தாங்கிட்டு உட்கார்ந்துருப்பேன், என்னால் முடியாது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய பலன் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த இருளிலிருந்து நீங்க வெளியே வாங்க. நீங்க என்ன வந்தாலும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால் ஏத்துக்க முடியும். அதற்கு ஹெல்ப் பண்றதற்கு கர்த்தர் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு யாருக்கும் மனசுலையே இல்லை, அது யோசனையே இல்லை. ஆனா திடீர்னு உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மத்தியானம் உங்களுக்கு ஒரு பிரியாணி கிடைக்குது, என்ன படுவீங்க? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒரு ஸ்தோத்திரத்துக்கு 100 ஸ்தோத்திரம் போடுவீங்க, ஒரு நன்றிக்கு 1000 நன்றியை போடுவீங்க. ஸ்தோத்திராண்டவரே, எங்களுக்கு பிரியாணி கிடைச்சதற்காக நன்றி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அதோட. ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணீங்கன்னா, பயங்கரமான கற்பனை. வீட்டுக்கு போக போறேன், ஒரு லெக் பீஸை கையில எடுக்க போறேன், ஒரு கடிக்க போறேன், அப்படியே உட்கார்ந்து டிவியை பார்த்துட்டு அழகா உட்கார்ந்து ரிலாக்ஸா சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல தூக்கம் போட்டுறணும், நிம்மதியா தூங்கிடணும். கிளைமேட் வேற வித்தியாசமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே அங்கே பிரியாணி அடி பிடிச்ச உடனே கணவனார் கத்துறாரு, ஒரே சண்டை, சாப்பாடும் இல்லை, தூக்கமும் இல்லை. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அவ்வளோதான். இதனால இதை என்ன பண்ண முடியாது. பிரியாணி இல்லைன்னா கூட ஏத்துக்கலாமே. ஆனா இவ்வளோ ஆசைப்பட்டு நான் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் மனசுல யோசிச்சுட்டேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இப்படி ஏமாத்தலாமா? நிறைய சிஸ்டர்ஸ் கூட அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கணவனார் வந்து மறந்து சொல்லுவார், மறந்து சரிம்மா கிளம்பி இரு, இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சுத்தமாக மறந்துருப்பார். மறந்துட்டு வந்து இவங்க அழகா ரெடி ஆகி இருந்தா, ஏங்க போலாமா? எங்க? ஐயோ இவ்வளோ நேரத்துலையா? அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். உடனே நான் மனசுல என்ன பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எப்படி போகாம இருக்கிறது? அப்போ சில விஷயத்த வந்து நம்ம மனசுல ஒண்ணு நினைச்சு அது நடக்கல அப்படின்னும் போது நம்மளால என்ன பண்ண முடியல? சொல்லுங்க சத்தமா. நிறைய பேர் ஹோட்டல்ல எல்லாம் சபிச்சுட்டு வந்திருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏதாவது நல்ல ஹோட்டல்ல மனசுல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மத்தியானம் அந்த கடையில போயிட்டு இப்படி சாப்பிடணும்னு நினைச்சு போகும்போது, சார் நீங்க கேட்குற டிஷ் மட்டும் இல்லை சார். படுபாவி, எதுக்கு தான் ஹோட்டலை திறந்து வச்சிருக்கியோ தெரில, உன் கடையில் என்னைக்கு தாயா இருந்துச்சு? நீ வெளியே ஒரு போர்டை எழுதி போடியா, இது இல்லைன்னு. அவ்வளோ கோபம், அவ்வளோ எரிச்சல். ஏன்? இவங்க எதிர்பார்த்து வந்தாங்களா, அவங்களுக்கு கிடைக்க. சரியப்பா ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் வயிற்றுக்குள்ள தாப்பா போகுது, கூடு. அது இல்லையா, இதை கூடு. ஓகே, சாம்பார் வடை இல்லையா, இப்போ அவ்வளோதான், தயிர் வடையை கூடு அப்படின்னு மனசார சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா, எதையுமே என்ன பண்ண முடியல, எதையுமே ஏத்துக்க முடியல. இவங்க மனசுல ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது உடனே அவங்களுக்கு என்ன ஆயிரணும், அது நடந்துரோணும், அது கிடைச்சிரோணும். அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் நமக்கு எப்படி நல்லதை பார்த்து தான் ஆண்டவர் தருவார். எனக்கு இஷ்டமானது இருந்தாலும் அவருக்கு சித்தமானதை கிடைப்பது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ பாஸ்டர் எனக்காக கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். எனக்கு இந்த அக்செப்ட் பண்ற, இந்த ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் வந்து எனக்கு சுத்தமா ரொம்ப குறைவா இருக்குது. நான் இப்போ ஒரு பெரிய பாதையில போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்குள்ள செய்தி முழுக்க எனக்காக தான். என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் எனக்கு பலன் தரணும்னு நினைக்கிறவங்க உங்க கைகளை மட்டும் உயர்த்துங்க. உங்களுக்காக வேகமா ஜெபம் பண்ணிட்டு அடுத்து ஒரு 2 பிரதிஷ்டை இருக்குது. வேகமாய் நல்ல அவங்க மட்டும் கையை உயர்த்தி, அந்த மாதிரி சூழ்நிலையில போகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காரியத்திற்காக பாஸ்டர்மா ஜெபம் பண்ண போறாங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. ஆமா, எல்லாம் அப்படின்னா எல்லாரும் அந்த பிரச்சனையில இருக்கிறவங்க மட்டும்
ஆமென். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது கட்டளையிட போறாரு. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கத்த தர போறாரு. மறந்துட மாட்டீங்கன்னு நம்புறேன். அதுவும் வந்து இந்த 100 days ஜபா ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எனக்கு. ஏன்னா நிறைய மெசேஜ், நிறைய ப்ரிப்ரேஷன், சரியான தூக்கம் இல்லை. ஆனால் வந்து நான் சந்தோஷமாக தான் அதை செய்கிறேன், துக்கமாக செய்யலை. ஆனாலும் நான் சொல்கிறேனே, ஆண்டவருடைய துணையோட உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுறது மாதிரி இது. ஏன் அப்படின்னா, உங்களை எப்படியாவது வந்து ஆண்டவர் மாற்றணுன்றதுக்காக தான். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஊழியம் செய்யலாம், தவறெல்லாம் இல்லை. யாருமே நீங்கள் வந்து என்ன கழுத்தை பிடிச்சி கேட்க போகிறீங்க அப்படியெல்லாம் இல்லையே. இன்னொருத்தரை பிரசங்கம் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன அப்படியெல்லாம் இல்லையே. ஆனாலும் எப்படியாவது உங்களை வந்து ஒரு லெவலில் கர்த்தர் நெக்ஸ்ட் இயர் வைக்கணும்னு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னு பிரயாசப்படுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் கோச்சிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும், நீங்கள் இது பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் அதான் சொல்கிறேன், வீட்டு வாசப்படி எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அப்படி இப்படி ஒன்றும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பேசும்போது நம்ம மாறி கிளியர் பண்ணிடணும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மட்டும் சிலதை வந்து ரொம்ப ஏற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெருசாக நீங்கள் ஓடலாம், இன்னும் பெருசாக நீங்கள் செய்யலாம். ஹல்லேலூயா. சிலது அப்படி தான் இருக்கும், சிலர் கற்றுக்க அப்படி தான் வச்சிருப்பாரு. அது ஏன்னு நம்ம கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஆமென். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக பயம் என்கிற இருளிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். இன்னையிலிருந்து ஒரு முயற்சி எடுங்க. நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க சத்தமா, பயப்பட மாட்டேன். இருளை பார்த்து பயமா, இருளுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. காக்குரோஸை பார்த்து பயமா, கையில் பிடிங்க. ஆமென். பல்லியை பார்த்து பயமா, தட்டி விடுங்க. உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த காக்ரோஸுக்கு பயப்படுறதையும் பல்லிக்கு பயப்படுறதையும் பைபிள் எழுதலை. அந்த பயத்தை எழுதலை. எதை எழுதியிருக்கிறார்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், பிரச்சனைக்கு பயப்படுகிற பயம், நாளைய குறித்து பயப்படுகிற பயம். இந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ராஜா, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் யார் இருந்தாலும் கைகளை உயர்த்தி, தகப்பனே என் பிள்ளைய கை தூக்கி இருக்கிற, நான் பயத்தில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையை நினைச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற அத்தனை பிள்ளைகளையும் இப்பொழுது ஆண்டவர் தூக்கி எடுங்கய்யா, எடுங்க ஆண்டவரே, நீங்க ஒரு வெற்றியை கொடுங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு பயமா இருக்கிற இந்த பிள்ளை தைரியமா பேசுறத பார்த்து ஆச்சரியப்படணும் ஆண்டவரே. தைரியமா கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த மாதிரி பயத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தட்டி கொடுத்து, நீ ஏன்பா பயப்படுற அப்படின்னு தைரியம் சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இப்போ நீ பிரதிஷ்டை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.